ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் பயனாளர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பிஎஃப்லேருந்து ஒரு புதிய விதியை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னமான அமல்னா, இதுக்கு முன்னாலாம் நீங்கள் ஒரு நிறுவனத்தை விட்டு மற்றொரு நிறுவனத்திற்கு மாறும்போது பழைய நிறுவனங்கள் மூலம் பெறப்பட்ட பிஎஃப் பேலன்ஸ் தொகை இணைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் இனிமேல் உங்களது பழைய பிஎஃப் பேலன்ஸ் தொகை புதிய நிறுவனத்தின் கணக்கில் இணைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் மூலம் இந்த தொகைகள் தானாகவே இணைக்கப்பட்டுவிடும். ஆகவே இதற்காக தனியாக விண்ணப்பம் கோர வேண்டியதில்லை அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு புதுசாக பிஎஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கான அமௌண்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சமயத்தில் நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து விலகி வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக ஒர்க் பண்ண கம்பெனிக்கும் பிஎஃப் பார்த்தா கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் மணியை செலுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்க சொல்ல நீங்கள் பழைய அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால், ஸோ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த பிஎஃப் மெம்பருக்கு உங்களுக்கான அமௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நீங்கள் வித்ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் மூலமாக பழைய நிறுவனத்தில் உள்ள அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டாக இருக்க பிஎஃப் பேலன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதையே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம பிஎஃப் யூஸருக்கு ரொம்ப சிரமம் குறையன்றதை பார்த்தா தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் யூஏஎன் அக்கௌண்ட்டில் நீங்கள் எத்தனை புதிய கம்பெனிக்கு போனாலும் பழைய கம்பெனியில் இருக்க எல்லா அமௌண்ட்டுமே ஸோ புதுசாக இருக்க அந்த நிறுவனத்துடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மாறுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாறும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கரண்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாறும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றம் எப்போ நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த விதி பார்த்தா நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ இனிவரும் காலங்களில் நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா பழைய கம்பெனியில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறுன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பிஎஃப் ஃபைனலுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் சொல்லலாம். ஓகே, இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் பிஎஃப் லாகின் பண்ணதுக்கப்புறம் இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ ஆட்டோ இனிஷியேட்டட் கிளைம் ஃபோனுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாவே ஸோ இப்போதைக்கு இன்னும் ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் புதுசாக கம்பெனிக்கு போனால் கண்டிப்பாக பழைய அக்கௌண்ட்லேருந்து புது அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கான அமௌண்ட் மாறிடும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.